வணக்கம். உங்கள் தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் முகவை தங்கம். வளரும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் சுந்தர், குழந்தைகளே உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே உருவாக்குங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. முன்பின் தெரியாத நபர்கள்ட்ட தேவையில்லாம பேசாதீங்க. உங்களோட போட்டோஸ் எதனா சைபர் கிரைம் நிறைய இருக்கு. உங்களோட போட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. அதை மார்க்கிங் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. ராமநாதபுரத்தில் பீப்பிள்ஸ் ஆப்ஷன் ஃபார் டெவலப்மெண்ட் தொண்டு நிறுவனம் சார்பாக வளரும் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு குறித்து மாவட்ட அரசு அதிகாரிகளிடம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் பாரதிநகரில் உள்ள பீமாஸ் மஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட வளரிளம் குழந்தைகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஆதி பூர்விகா வரவேற்றார். நிகழ்ச்சியை பொன் லட்சுமி தொகுத்து வழங்கினார். பேட்டு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் லூசியல் ஜாய் ராஜேந்திர பிரசாத், செயலியக்குனர் ராஜேந்திர பிரசாத் நல்லதம்பி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற வளரிளம் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் சுந்தர் பேசும்போது, குழந்தைகளுக்கு செல்போன் மோகம் அதிகரித்து வருவதாகவும் வளரும் குழந்தைகள் செல்போனை குறைந்த அளவு பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் நல்ல விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். செல்போனில் உங்களது புகைப்படம், உங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து பகிரக்கூடாது. அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்க வாய்ப்பாக அமைந்துவிடும் என பேசினார். மேலும் குழந்தைகளுக்குள் ஏற்படும் பழக்க மாற்றங்களே குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் குழந்தை திருமணங்களை நடத்த பெற்றோர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்துவதாகவும் தனது கருத்தை பதிவு செய்தார். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல அமைப்புகள், குழந்தை தொழிலாளர் நல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பேட்டு தொண்டு நிறுவனத்தின் மூலம் வளரிளம் குழந்தைகள் பயன்பெறும் விதமாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் சிவக்குமார், குழந்தைகள் பாதுகாப்பு குழு தலைவர் மாடசாமி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ரதிதேவி, இளஞ்சிறார் நல வாரிய அலுவலர் சுபா மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் ஜெயபிரியன் இட்மோசியா நன்றி உரையாற்றினார். இது அளவா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து முடிவெடுக்கக்கூடியது. கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் கிடையாது. இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முதல் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் சொன்னாங்க, இப்ப எய்டட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் இந்த 7.5 வந்து கண்டிப்பா கொண்டு வருவாங்க. குறையும். ஏன்னா அவங்க இந்த சமுதாயத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தாலும் அவர்களை அங்கமாக நாம் அவர்களை ரெகக்னைஸ் பண்றது இல்லை. தொடர்ந்து நிகழ்வுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Yeah.